விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் இந்த விழாவிற்கு சிறப்புற நடைபெற இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து நம்ம எல்லோரையும் இந்த கூட்டத்தில் அமர வைத்த நமது பள்ளியினுடைய தாளாளர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவானது சிறப்புற திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிரிக்க கண்டே
அழகா நம்முடைய விழா நாயகரை பாராட்டி வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கவிதை வாசிக்க வருகிறார் எம் பள்ளி ஆசிரியை திருமதி ராசாத்தி அவர்கள். ரசித்து வாழ்ந்திட புதிய உலகம் கம்பளம் விரித்து காத்திருக்கிறது. தொடங்குங்கள் புது வாழ்க்கையை, தொடங்குங்கள் புது வாழ்க்கையை. நீங்கள் நீங்களாய் வாழ நாங்கள் தரும் ஓய்வு இது. நீங்கள் நீங்களாய் வாழ நாங்கள் தரும் ஓய்வு இது. காலத்தை வெல்வீர், காவியம் படைப்பீர். காலத்தை வெல்வீர், காவியம் படைப்பீர். பிரியமுடன் எம் பள்ளி. நன்றி. கவிதை வாசித்த ஆசிரியருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தன்னோட 30 ஆண்டுகளாக பணியாற்றிய விழா நாயகரான திரு அமிழ்துரை ஆசிரியரை வாழ்த்து தெரிவிக்க வருகிறார்கள் எம் பள்ளி ஆசிரியர்கள். காலம் சென்ற ஞான பிரகாசம் அடிகளார் மற்றும் ஸ்டெல்லா சிஸ்டர் அவர்களோடு இணைந்து இந்த பள்ளியின் முயற்சிக்காக இரவும் பகலும் உழைத்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய திறமை, அவர்களுடைய ஞானம், அவருடைய சொல்வன்மை, வருவதை முன்கூட்டியே அறியக்கூடிய சிறப்புத்தன்மை. நல்லா சொல்லுவேன் சில சமயங்களில், மாட்டிக்கிறாத எஸ்பியாக போக வேண்டிய ஆள் டீச்சராக உட்காந்துருக்காரு, கண்டுபிடிச்சிடுவார். சிஐடி போலீஸ் கூட ஏதாவது நிப்பாட்டுவாங்க, தப்பிச்சிடுவாங்க. ஆனால் எங்கள் அமல்துறை சார்கிட்ட எவனாவது மாட்டினா அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிடுவார். துப்பு அறிதலில் அவர் நிபுணர், அவர் மிஞ்ச யாருமே முடியாது. மாணவர்களுடைய எல்லா ஒரு செயல்திறனையும் கண்ணும் கருத்துமாக 100க்கு 200% உற்று நோக்கி அந்த மாணவர்களை தனித்திறமையாக வளர்த்து நிற்பவர் அமல்துறை ராஜ் ஆசிரியர் அவர்கள். அவர்கள் மென்மேலும் நல்ல வளங்களும் பெற்று வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. பிள்ளைகள் மேலே எந்த இது ரொம்ப அன்பாக இருந்துக்கிறாங்க. அது மாதிரி மரக்கல் எடுத்தாலும் சரி, நல்ல எடுத்தாலும் அந்த கிறிஸ்துவின் போதனைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் ஆழமாக, அதாவது பைபிளில் இருக்கிற கருத்தை விட கூடுதலான சில வெளித்தகவல், உலக தகவல்கள்லாம் எடுத்து கொடுத்து இப்படித்தான் ஆண்கள் பெண்கள் வாழணும், இப்படித்தான் இருக்குங்கிறத என்ன செய்வார், சார் மிக தெளிவாக பிள்ளைகளுக்கு விளக்குவார். மேலும் அவருடைய இந்த பணி முடிந்தாலும் மேலும் அவர் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று விரும்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல வந்தபோது உங்களை மாதிரி எனக்கும் கணக்கு சில சமயம் வராது. எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நான் யார்கிட்டும் போக மாட்டேன், அமல்துறை சார்ட்டும் போவேன். சார் இந்த கணக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அவர் சொல்லுவாங்க, இது கூட ஒன்று தெரியாதாப்பாம் பார். தெரியாமல் தான் சார் அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அப்போ போரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. அதனுடைய வழிகாட்டுதனால தான் இன்றைக்கும் நான் கணக்கு ஆசிரியராக இருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா வந்த நாள்லேருந்து அமல்துறை சார் அவர்கள் தான் 8ஆம் வகுப்புக்கு கணித பாடம் எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். இப்போ சமீபத்தில் தான் அவங்களுக்கு மாற்றி கொடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு கணக்கில் இன்னும் சொல்லுவீங்களே, கணக்கில் புளி எடுப்பீங்கல்ல, அது சார் எடுத்துக்கிடலாம். எந்த செயலை செய்தாலும் திட்டமிட்டு தெளிவோடு செய்யக்கூடியவர் அமல்துறை ஆசிரியர். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கண் கலங்கிரும் போல இருக்குது. ஏன்னா அடுத்து நான் ஒரு 2 மாதம் தான் அந்த சாரை நம்ம ஸ்கூலில் பார்க்க முடியும். மார்ச்சில் போயிடுச்சு, ஏப்ரல். அடுத்து மே மாதம் வந்து சார் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து ஜூன்லேருந்து சார் இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது மிக வருத்தமாக இருக்கின்றது. சார், இதோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. சாரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே வரியில் சொல்லணும்னா, சிம்பிள் ஆஃப் பர்ஃபெக்ஷன்னு ஒரு வரியில் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா சாரை வந்து இப்போ கடந்த 13 ஆண்டுகளாக நான் வந்து அவருடன் இந்த ஆசிரியர் பணியில் பயணித்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்னால்
நான் மேரேஜ் ஆன புதுசில் அங்கே ஆர்சி மிடில் ஸ்கூலில் இருக்கும்போது சாரோட நான் லீவ் பிளேஸ் பார்த்துருக்குறேன் 2 வருஷம். அப்போ இருந்தே சாரை தெரியும். இங்கே வந்த பிறகு ஒரு சில அவருடைய குணாதிசயங்கள் 1-2 மட்டும், நிறையா இருக்குது. நான் நேர பற்றாக்குறை காரணமாக நான் டீச்சர்ஸே சொல்லிக்கிறேன், 2 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்ட்டு. பஞ்சுவாலிட்டி, இது வரைக்கும் 13 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் சார் வந்து ஸ்கூலுக்கோ மற்ற எந்த நிகழ்வுக்கோ தாமதமாக வந்ததே கிடையாது. மீட்டிங் ஏதாவது போட்டோம்னா, டீச்சர்ஸ் மீட்டிங் அடிக்கடி நான் போட்டிகிட்டே இருப்பேன். அவருடைய பங்களிப்பு ஸ்கூல் வளர்ச்சிக்காக அவர் கொடுக்கக்கூடிய கருத்துகள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து எந்த ஒர்க்குனாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக, ஏன்னா ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா ரிசல்ட் அனாலிசிஸ்னாலும் சரி, ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருவேன். சார் ஃபுல்லாக நீங்கள் தான் பார்க்கணும். கரெக்டாக எல்லாத்தையுமே வாங்கி பைரட்டாக எல்லாமே மார்க் எல்லாமே வாங்கி என் டேபிளில் என்னோடய கையெழுத்து மட்டும்தான் நான் போடுவேன். வேறு எதையும் நான் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அடுத்து 6th பசங்கள்லாம் வர்றாங்க, ரொம்ப சேட்டைக்கார பசங்களாக இருப்பாங்க. 5th வந்தோடனே தாமஸ் சார் கிடந்து மல்லு கட்டிட்டு வருவாங்க. 7th வந்தோடனே அந்த கிளாஸ்லேருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வராது. 6th ஆட்டம் போட்டவனெலாம் 7th வந்தோடனே அப்படியே பெட்டி பாம்பாக என்ன செஞ்சிருவான், அடங்கி போயிடுவான். இவனா இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு பிள்ளைகளை வந்து ஒரு கிளாஸ் கண்ட்ரோலோட, நம்முடைய பிள்ளைங்க அடிக்கவும் மாட்டார். அவருடைய பார்வையாலேயே அவருடைய வார்த்தைகள்னாலே பிள்ளைகளை என்ன செஞ்சுருவாங்க, அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய அன்பாலையும் கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அடுத்து இந்த ஆடியோ எடுத்துக்கிட்டோம்னா 13 வருஷமாக அது பார்க்கும்போதெல்லாம் சாருடைய ஞாபகம் தான் வரும். நான் போகிற வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் முன்னாடி அந்த பீரோல் இருக்கும். அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க். இன்றைக்கி ஒரு நாள் சார் இல்லை, எப்படி மல்லுக்கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, 3 பேர் சேர்ந்து. ஆனால் சாரை மாதிரி இந்த மாதிரி பணி செய்கிறதுக்கு யாராலையும் முடியாது. பள்ளி வளர்ச்சி மேலே ரொம்ப அதிக அக்கறை உள்ளவங்க. உண்மையிலேயே அவருடைய பங்களிப்பு வந்து அதிகம். நம்முடைய பள்ளி வளர்ச்சியின் மேலே அவருடைய பங்களிப்பு அதிகம். எனவே அவருடைய எதிர்காலமும் ரிட்டையர் ஆன பிறகு அவருடைய எதிர்காலமும் மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக உங்கள் அனைவர் சார்பாகவும் அவரை வாழ்த்துகிறேன். அடுத்து வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது கண்டிப்பாக வைப்பாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கண்டிப்பாக பங்கெடுப்போம் சார். எனவே அனைவர் சார் உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன். தேங்க்யூ. பாராட்டுரை வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி. ஜாதி மத பேதம் இல்லாமல் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு கூட்டு பறவைகளாய் கூடும் இந்த பள்ளியிலேதான் நட்பு என்பது ஆலமர விருட்சமாய் வளர்ந்து மகிழும். அந்த நட்பை பற்றிய பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் எம் மாணவிகள். நட்பால் மலர்ந்தோம்
அதில் சேர குறித்தோமே அதை காதலோடு காலந்தோறும் நினைவோடு கலந்தோமே நம்மை வாழ்ந்து வகுப்பறை வாழ்க இணைந்தோமே இயல்பாக இந்த பள்ளிக்கூட தோழமைக்கு நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. அன்பின் ஆசானாய் ஆரவாரம் இல்லாத மனிதராய் இசைப்பட வாழ்ந்தவரை பற்றி கவிதை நயத்துடன் பேச வருகிறார் ஆசிரியர் திரு தாமஸ் ராஜா அவர்கள். 33 ஆண்டுகளாய் ஆசிரியர் பணியை மலர்முகமாய் ஆற்றியவரே, 33 ஆண்டுகளாய் ஆசிரியர் பணியை மலர்முகமாய் ஆற்றியவரே, உங்களை பிரிய எங்களுக்கு மனமில்லை, உங்கள் இடத்தை நிரப்ப இங்கு எவரும் இல்லை. உங்களை பிரிய எங்களுக்கு மனமில்லை, உங்கள் இடத்தை நிரப்ப இங்கு எவரும் இல்லை. நீவீர் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி வாழ்த்தும் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள். நன்றி. கவிதை வாசித்த ஆசிரியருக்கு நன்றி. ஐயம் தீர்க்கும் அன்பராய் தன்னுடன் 10 ஆண்டுகளாக பணியாற்றிய திரு அமல்துரை ஆசிரியரை பாராட்டி வாழ்த்து தெரிவிக்க வருகிறார்கள் எம் பள்ளி ஆசிரியர்கள். முதலில் திருமதி ஆயிஷா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆயிஷா மிஸ் உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில. தெரியுமா? எத்தனை செட்டுக்கு தெரியும்? 10th 11th 12th மட்டும் தெரியும். நம்ம பள்ளியில் 15 வருட காலமாக பணியாற்றி இப்போது சிவாசி முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திருமதி ஜப ஃபெல்சி அவர்கள். அவங்கள எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தமிழ் டீச்சர். அன்புடன் அழைக்கிறேன். அடுத்து நம் பள்ளி ஆசிரியர்கள். அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எவருடைய சொல்லும் செயலும் பிறரை துன்புறுத்தவில்லையோ அவரே உண்மையான மனிதர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. நாம் நடக்கும் பாதையில் தீங்கு தரும் பொருட்களை அகற்றுவதும் தர்மமே. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே நல்ல பில்டிங்கோட, நல்ல கட்டமைப்பு வசதியோட நல்லா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. இதுக்கு முன்னால உங்களுக்கு முன்னால படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ ரொம்ப பள்ளி கட்டிடம் மிகவும் கொஞ்சம் பின்தங்கிய சூழ்நிலை இருந்துச்சு. அதுலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ நிறைய ஸ்பான்சர் பண்ண செய்ய எல்லா டீச்சர்ஸுமே முதல்ல இருந்த டீச்சர்ஸ் நான் ஜாயின் பண்ணும்போது இருந்த டீச்சர்ஸை யாரையுமே மறக்க முடியாது. எல்லாருமே ஃபாதர் சிஸ்டர் கூட வேலை பார்த்த டீச்சர்ஸ் எல்லாருமே அந்யோன்யமா இருந்து அந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு ரொம்ப தூரம் கொண்டு நல்லா இன்னைக்கு நல்ல பெரிய பில்டிங்காக கொண்டுட்டாங்க. இப்போ அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்துக்கோ, இந்த பில்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம சமுதாய மக்களையே வேற ஸ்கூல்ல 8th முடிச்சுட்டு 9th 10th சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. 11th முடிச்சு 12th சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளே சேர்க்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மிடில் ஸ்கூல்ல ஹை ஸ்கூலா மாத்துறாங்க, ஹை ஸ்கூல்ல ஹையர் செகண்டரியை மாத்தி வர்றாங்க. இதுவும் போக ஒரு சமுதாய மக்களுக்கு மட்டும் அவங்க பள்ளி கிடையாது, அனைத்து சமுதாய மக்களும் நல்லா கவனிச்சுங்கப்பா. எந்தெந்த ஸ்கூல்லலாம் சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு புறக்கணிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாரும் நம்ம கடைசியை வரக்கூடிய அடைக்கலாம் எந்த ஸ்கூலு? ஆர்சி மேல்நிலைப்பள்ளி விருதுநகர். நம்ம பொருளாதாரத்துல மட்டும் தான் பின்தங்கி இருக்கிறோம். ஆனா கல்வியில நம்ம என்ன செய்யல? பின்தங்கி இல்ல. ஆனா எங்கேயுமே சேர்க்க மாட்டோங்கிற பிள்ளைங்களையும் நம்ம ஸ்கூல்ல சேர்த்து அந்த பிள்ளைங்க நல்ல முறையில படிக்க வச்சு அதிக மதிப்பெண் எடுக்க வச்சு 100க்கு 100% வாங்க சொல்லி இருப்போம். இப்ப அமல்துரை சாருக்கு நம்ம வந்திருப்போம். சார் அமல்துரை சார் மறக்கவே முடியாது. நன்னரி கிளாஸ் பக்கத்துல நன்னரி பக்கத்துல அங்கிட்டு அவங்களுக்கு மரக்கலி ஓடும் பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப அந்யோன்யமா இறைபக்தி, ரொம்ப இறைபக்தி அந்யோன்யமா அந்த சாம்பிராணி பக்கம் போட்டு பூத்தட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ரொம்ப ஒரு பிள்ளைங்களை அந்த நல்ல ஒழுக்கத்திலையும் கல்வி அறிவிலையும் அந்த பிள்ளைங்க சிறந்து விளங்கணுங்கிற ஒரு இதோட சின்ன வயதுல இருந்தே என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பாடம் போட்டி வருவாங்க. அதுவும் போக மேக்ஸ் கணிதம் சார் டோன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கணீர் இருக்கும். ஆரம்பத்தில்
ஆரம்பத்தில் இருந்த அமல சார் இப்ப கிடையாது. உங்களுக்குலாம் ரொம்ப பணிவா இருந்து அன்பா இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க நம்ம ஸ்கூல்ல இருக்கிறீங்க அப்படின்னாலே இறைவன் கொடுத்த வரம். நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்க யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னது இறைவன் கொடுத்த வரம். அமலரை சார், இந்த பணி வந்து நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் டைம் மட்டும்தான், பணி நிறைவு. இனிமேல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் அதிகமா இருக்கு. நம்ம ஃபாதரோட சேர்ந்து நீங்க என்ன செய்யணும், பங்கு மக்களுக்காகவும் நம்மளுடைய பள்ளி வளர்ச்சிக்காகவும் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய தொண்டு இருக்கணும்னு சொல்லி வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களான வாழ்த்துக்கள் சார். இனிமேல் தான் நம்ம இன்னும் நிறைய வேலை செய்யணும் இருக்கு. பணி நிறைவு கிடையாது சார், இப்ப நிறைய வேலை சார். ஃபாதர் அவங்களை விட்டுறாதீங்க சார், விட்டுறாதீங்க இல்லையா சார். கவலைப்படுறதுக்கு பணி நிறைவுங்கும் போது நிறைய சமுதாய பணி என்ன செய்யலாம், நிறைய செய்யலாம் சார். நீங்க நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் சார். ரொம்ப நம்பிக்கையோட இருக்க சார். அமதுரை சார், ரொம்ப தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கணும். நம்பிக்கை நான் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும். கவிஞர் மேத்தா அவர்களின் வைர வரிகளை வெளிக்கொண்டு உங்கள் வாழ்வில் வளம் பெற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அமல்துரை சாரை பற்றி எல்லாருமே நிறையா பேசி கண்கலங்க வச்சிட்டாங்க. அதில் சார் தான் வந்து என்னையும் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணது. செல்ஃப் ஃபைனான்ஸ் டீச்சர்ஸ் செலெக்ஷனில் வந்து சாரு அப்புறம் நம்ம ஸ்டெல்லா சிஸ்டர் அவங்களாம் இருக்கும்போது தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அவருக்காக ஒரு சின்ன கவிதை. பணி ஓய்வு என்னும் இப்பிரிவு வருடங்களுக்கும் அகவைக்கும் மட்டுமே அல்லாமல் பள்ளிக்கும் எமக்குமான பிரிவல்ல. நீவீர் இன்னும் பல இறையாசி பெற்று ஓய்வு காலங்களை உன்னதமுடன் நிறைவாக நிறை வாழ்வு வாழ வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறையாசீர் என்றும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றிகள். மேடையில் அமர்ந்துள்ள ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சாரோட பணியாற்றிய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடி நான் சாரோடைய மாணவி அப்படிங்கிறதுல பெருமைப்படுகிறேன். எப்படி சாருக்கு இந்த பெர்ஃபெக்ஷன் தன்மை வந்துச்சு அப்படின்னு நான் நிறைய தடவை வியந்து பார்த்துருக்கேன். ஏன்னா சாரோட அப்பா வந்து ஒரு ஆர்மி, ஒருவேளை அவங்ககிட்ட இருந்து வந்திருக்கலாமோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு தடவை சார் அவங்க அம்மாவை பற்றிய ஒரு செய்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ எங்களுக்கு அந்த பண்பு வந்து அவங்க அம்மாட்ட இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிச்சு. எப்படின்னா அவங்க சார் சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து 1ஆம் கிளாஸ் டீச்சர், வீட்டில் பயங்கரமான கண்டிப்பு, இது இப்படி தான் இருக்கணும், இது இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்போடு நான் ரொம்ப வளர்க்கப்பட்டேன். அவங்க அம்மாவை பற்றி ஒரு செய்தியை என்கிட்ட சொன்னாங்க. சரியா? அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கே ஒரு இடத்துல கண்டிப்பு இருக்கோ அங்கே ஒரு முழுமை நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சாரோட வாழ்க்கையில் சரி, இனி வரக்கூடிய வாழ்விலும் சரி, எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை வேண்டி சாரோட ஆசியை பெற மாணவர்களாகிய உங்கள் சார்பாக சாரிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம சாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே எனக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க, நானும் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு பங்க்சுவாலிட்டி. நானே எல்லா விஷயத்துலையும் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா முதலையே அவர் இந்தந்த மாதிரி செய்யணும், நானே டவுட்டு கேட்டால் சார் சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் அவர் எந்த சொதப்பலும் இல்லாமல் நல்லா க்ளீனாக முடிப்பாங்க. வெறும் கல்லாய் இருந்த மாணவர் செல்வங்களை ஜொலிக்கும் வைரங்களாக்கிய மின்மினி பூச்சிகளை மின்னும் நட்சத்திரங்களாக்கிய ஆசிரியர் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சார்ட்ட நான் வந்து 5ஆம் வகுப்பு படித்தேன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். 1992 வருஷம் 6th B படிக்கிறேன். அப்போ வந்து சாரு வேலை ஜாயின் பண்ணுறாங்க. சார் வந்து ரொம்ப சத்தமாக தான் கிளாஸில் பாடம் எடுப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கணக்கு பாடம் நடத்தும் போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து கேள்வி கேட்டு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அந்த கணக்கு வந்து முடிச்சு கொடுப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். சாருடைய அந்த ஓய்வு காலமும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று கூறி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு குழந்தையை பத்திரமாய் பாதுகாப்பாக வளர்ப்பது ஒரு பெற்றோரின் கடமை. ஒரு குழந்தையை நல்ல சித்திரமாய் செதுக்குவது ஒரு ஆசிரியரின் கடமை. அந்த வகையில் நமது ஆசிரியர் ஒரு சிறந்த சிற்பி ஆவார். குழந்தைகள் செய்யும் குறும்புகளை ரசித்து அவர்கள் செய்யும் தவறுகளை திருத்தி அவர்களை தன்னம்பிக்கையோடு வளர்த்து
நல்ல ஒழுக்கத்தையும் அன்பையும் காட்டி அவர்களை தோளோடு தோளாக வளர்த்து தோழமை உணர்வுடன் பழகுபவர் நம் ஆசிரியர். அந்த வகையில் நம் ஆசிரியர் ஒரு சிறந்த தோழர் மாணவர்களுக்கு. நமது கதாநாயகன் திரு அமல்துறை ஆசிரியர் அவர்களுக்கு இறைவன் வரும் காலங்களிலும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. இன்று உங்கள் ஓய்வு நாள். பிரிய முடியாது எழுகிறது பள்ளிக்கூடமும் அதன் உறவுகளும். பணி ஓய்வல்ல, இது பணி நிறைவென்பேன். எங்கள் மனங்கள் கணக்கிறது இந்த பிரிவு கண்டு. விண்ணை பிரிந்தாலும் மழை தண்ணீர் உங்களை பிரியும் எங்கள் கண்ணீர் கண்ணீர். ஓய்வு காலம் வளமும் நலமும் தந்து தாங்கள் இனிதே வாழ வாழ்த்துகிறோம். வாழ்வாங்கு வாழவே, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. பாராட்டுரை வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் இணைந்து இருப்பதுதான் எம் தாய் தமிழ். அதேபோல் இனத்தால், மனத்தால், குணத்தால் இணைந்து வாழும் எங்கள் ஆர்சி பள்ளி குடும்பத்தின் மூத்த ஆசிரியராம் அமல்துரை ஆசிரியரின் பணி நிறைவுக்கு எங்களின் வாழ்த்து பாடலை வில்லு பாடலாய் வழங்க வருகின்றோம். என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. சந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. வந்தனமுங்க வந்தனோ வந்த சனமெல்லாம் வந்தனோ, வந்தனமுங்க வந்தனோ வந்த சனத்துக்கெல்லாம் வந்தனோ. தாளாள தந்தைக்கு வந்தனோ, தலைமை ஆசிரியருக்கு வந்தனோ. தாளாள தந்தைக்கு வந்தனோ, தலைமை ஆசிரியருக்கு வந்தனோ. ஆசிரியர் பெருமகளுக்கு வந்தனோ, மாணவ செல்வங்களுக்கு வந்தனோ. ஆசிரியர் பெருமகளுக்கு வந்தனோ, மாணவ செல்வங்களுக்கு வந்தனோ. எல்லாருக்கும் வந்தனம் சொல்லியாச்சு. ஆனா இப்போ நம்ம ஏன் இங்க வந்தோம்னு சொல்லவே இல்லையே நீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, நம்ம ஆசிரியருக்கு வாழ்த்து சொல்லும் நாளு இந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, நம்ம ஆசிரியருக்கு வாழ்த்து சொல்லும் நாளு இந்த நாளு. முத்து முத்து சொல்லால வாழ்த்த வந்தோம் முன்னால, முத்து முத்து சொல்லால வாழ்த்த வந்தோம் முன்னால. நம்ம யாரைத்தான் வாழ்த்த வந்திருக்கோம்? ஜில்லாவோ ஸ்ரீவில்லிபுத்தூர் சார், பிறந்ததோ பாட்டங்குளம். நம்ம விருதுபட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம். அவர் வச்சிருப்பதோ அன்புள்ளம் கொண்ட ஆசிரியர் சங்கம். சார் அன்புக்கு அன்னை தெரசா, ஆஹா அறிவுக்கு அப்துல் கலாம், ஓஹோ அடக்கத்துல நெல்சன் மண்டேலா. அடடடடா. அமல்துரை சார் கொடுத்த பாசத்தை நெஞ்சமெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம ஆசி பள்ளி டீச்சர்ஸோட பாசத்தை தான் காட்டுவோமா. பாடம் சொல்ல வந்தவரு, படிப்பறிவு தந்த வள்ளல் அவரு. யாரு அவரு யாரு? நம்ம அமல்துரை சாரு தான் பாரு. அன்புள்ளம் கொண்ட ஆசிரியர் சங்கம். நாங்க அன்புள்ளம் கொண்ட ஆசிரியர் சங்கம். உங்க சங்கத்துல இருந்து சாரை பத்தி என்னதான் சொல்ல போறீங்க? தந்தனநாதீனம் 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 தன்னானே, தந்தனநாதீனம் தன்னானே, தந்தனநாதீனம் 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 தன்னானே, தந்தனநாதீனம் தன்னானே. ஆளாம் பண்ணிக்கு அழகு படுத்து ஆசிரியர் வந்தாராம் வகுப்பறைக்கு, ஆசிரியர் வந்தாராம் வகுப்பறைக்கு. பணி நிறைவை பாராட்டி தானே வாழ்த்த வந்திருக்கோம் நாம இங்க, வாழ்த்த வந்திருக்கோம் நாம இங்க. ஓ அப்படியா? இவ்வளோ பெரிய கூட்டத்துல அந்த ஆசிரியர் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதோ எங்கள் ஆசிரியர் முன்னாலே
நம் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய அமர்ந்துரை ஆசிரியர் அவர்கள். ஓ அப்படியா, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 1965ஆம் ஆண்டிலே பிறந்து 1992ஆம் ஆண்டிலே நம் பள்ளிக்கு கல்வி சேவை ஆற்றிட வந்தார். கல்வியிலே பிறந்து கண்டிப்புடன் வளர்ந்த புலவர் பெருமானாம். கல்வியிலே பிறந்து கண்டிப்புடன் வளர்ந்த புலவர் பெருமானாம். ரத்தினம் சிரோன்மணி தம்பதியரின் தவ புதல்வனாம். ரத்தினம் சிரோன்மணி தம்பதியரின் தவ புதல்வனாம். பாட்டங்குளத்தில் பிறந்தவராம், நல்ல பாடம் சொல்லித்தர வந்தவராம். பாட்டங்குளத்தில் பிறந்தவராம், நல்ல பாடம் சொல்லித்தர வந்தவராம். வரலாறு படித்திட்ட வல்லவராம். வரலாறு படித்திட்ட வல்லவராம். மழலை வரலாறு படைக்க செய்தவராம். அப்ப அவர் வகுப்பறை மாணவர்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க தானே. அவர் எப்படியெல்லாம் கிளாஸ் எடுப்பார் தெரியுமா? செந்தமிழ் தேன்மொழியார், நிலாவென சிரிக்கும் முகமுடையார். நிலாவென சிரிக்கும் முகமுடையார். பைந்தமிழ் இதழால் பாடங்கள் நடத்துவார். பாசத்திற்கு அடிபணிவார். மாணவர் பாசத்திற்கு அடிபணிவார். செந்தமிழ் தேன்மொழியார், நிலாவென சிரிக்கும் முகமுடையார். தமிழ் பாடம் மட்டும்தான் அவர் எடுப்பாரா என்ன? இல்ல மற்ற பாடங்களும் அவர் சிறப்பாவே எடுப்பாரு. கணிதமலை பொழிந்திடுமே, ஒவ்வொரு எண்ணிலும் அவர் முகம் தெரிந்திடுமே. கணிதமலை பொழிந்திடுமே, ஒவ்வொரு எண்ணிலும் அவர் முகம் தெரிந்திடுமே. மாணவர் புரிந்திடும் வகையிலே பாடம் நடத்திடும் ஆசிரியரே. மாணவர் புரிந்திடும் வகையிலே பாடம் நடத்திடும் ஆசிரியரே. கணிதமலை பொழிந்திடுமே, ஒவ்வொரு எண்ணிலும் அவர் முகம் தெரிந்திடுமே. இதுவரைக்கும் நம்ம ஆசிரியரை பத்தி சொன்னோம். இனிமே நம்ம மாணவர்கள் என்னவெல்லாம் சொல்லுவாங்கன்னு பாப்போமா? நம் பள்ளி தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார். 6ஆம் வகுப்பு முதல் அனைவரையும் கேட்டுப்பார். நம் பள்ளி மாணாக்காரை தனித்தனியாய் கேட்டுப்பார். அவர் புகழ் சொல்லிடுவார். நம் பள்ளி தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார். 6ஆம் வகுப்பு முதல் அனைவரையும் கேட்டுப்பார். நம் பள்ளி மாணாக்கரை தனித்தனியாய் கேட்டுப்பார். அவர் புகழ் சொல்லிடுவார். இன்னும் மாணவர்கள் என்னதான் சொல்லுவாங்க? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். ஆசிரியருக்குள் புதைந்திருக்கும் திறமைகளும் அதிசயம். வகுப்பெடுக்கும் முறைகளோ முற்றிலும் அதிசயம். அதிசயமே அசந்து போகும் அமர்ந்துரை ஆசிரியரே அதிசயம். ரா 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 ரா. சரி, அவர் மாணவர்கள் கல்விக்காக என்னெல்லாம் செய்திருக்கார் தெரியுமா? சொல்லுங்க கேட்போம். கேட்டவரம் கொடுப்பவர் தான் இறைவன் என்போம். கேட்காமலே கொடுக்கும் இவர் வள்ளல் என்போம். கல்வி பயில கல்வி கட்டணம் கட்டிட வேண்டும். கட்ட இயலா மாணவர்க்கு கல்வி செம்மல் இவரே. கொடுத்து கொடுத்து சிவந்ததையா உமது கரங்கள். கொடுத்து கொடுத்து சிவந்ததையா உமது கரங்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிகொண்டீரே மாணவர். இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிகொண்டீரே. கந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. இவ்வளவு சிறப்புமிக்க ஆசிரியரை நாம கண்டிப்பா வாழ்த்தியே ஆக வேண்டும். வாருங்கள் வாருங்கள், நம் அன்புலம் கொண்ட ஆசிரியர் சங்க படையை திரட்டி
வாழ்த்துவோம். லா 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 லா. நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும். வானம் தூண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், பண்பு வேண்டும், பாசம் வேண்டும், நேசம் வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி வாழ்த்து பாடல் நாம் சொல்லி வாழ்த்துகிறோம். இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், இனிய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவ்வளவுதானா நம்ம வாழ்த்து? இல்ல இன்னும் இருக்கு, கேளுங்க. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட தமிழ் புலவர் போலே. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. அப்படி என்னதான் ஆசை உங்களுக்கு? இங்கிலீஷ்லயும் சாரை பத்தி வாழ்த்திடுவோம். டெஃபினெட்லி எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? ஓகே, ரெடி? 1 2 3. We wish you a happy retirement. We wish you a happy retirement. We wish you a happy retirement and a happy life, sir. We wish you a happy retirement. We wish you a happy retirement. We wish you a happy retirement and a happy life, sir. தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. இது வரைக்கும் வாழ்த்து பாடல் பாடணும். இப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோமா? சொல்லிடுவோம். நன்றிங்க நன்றி, வந்த சனத்துக்கெல்லாம் நன்றி. நன்றிங்க நன்றி, வந்த சனத்துக்கெல்லாம் நன்றி. தாளாளர் தந்தைக்கு நன்றி, தலைமை ஆசிரியருக்கு நன்றி. தாளாளர் தந்தைக்கு நன்றி, தலைமை ஆசிரியருக்கு நன்றி. ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி, மாணவ செல்வங்களுக்கு நன்றி. ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி, மாணவ செல்வங்களுக்கு நன்றி. நன்றியோ நன்றி. அறிவை விரிவாக்கிய எங்கள் ஆசிரியருக்கு அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் விதமாக நினைவு பரிசை அளிக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள். பணி நிறைவு பெறும் நம் ஆசிரியர் அவர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாக ஒரு சிறிய எளிய அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. நம்முடைய தாளாளர் தந்தை அவர்களை முதலில் இந்த பொன்னாடியை அணிவித்து அவரை வாழ்த்துவதற்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்து வகுப்பு சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக அன்பளிப்பு வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக ஆசிரியர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் எளிய அன்பளிப்பை வழங்குவார்கள். எனவே அனைத்து ஆசிரியர்களும் வரிசையாக வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஆசிரியர் அவர்கள் நம்முடைய தாளாளர் தந்தைக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை வழங்குவார்கள். அனைவரும் இணைந்து கரவொலி எழுப்புவோம். டீச்சர்ஸ் அந்த வழியாக வாங்க.
கொண்டு இறைப்பணியை ஆற்றி வரும் எங்கள் அன்பான தாளாளர் தந்தை அருட்பணி அருள்ராயன் அவர்களை ஆசியுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளில் பணி நிறைவு காண்கின்ற ஆசிரியர் அமல்துறை அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவரோடான ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய பங்கில் அவர் உறுப்பினராக இருப்பதால் சார் அவங்க அன்பியல் சார்பாக எங்களை சந்திக்க வருவதுண்டு. குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவில் கிறிஸ்மஸ் அன்றைக்கு குடில் போட்டி நடத்துறது வழக்கம். அப்போ கிறிஸ்து பிறப்பு விழாவில் எல்லாருமே அன்னைக்கு இரவு திருப்பலி இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு காலையிலையும் திருப்பலி இருக்கும். எல்லோரும் ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த நாளில் ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு நீங்கள் போய் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவதே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காலையில் 10:30 மணிக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னால் மாலை 4 மணி 5 மணி கூட ஆகிவிடும். அவ்வளவு நேரம் மதிய உணவுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடக்கூட முடியாது. ஒவ்வொரு வீடாக போய் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்போ சார்கிட்ட கேட்கும்போது எனக்கு தயக்கமாக தான் இருக்கும். சார், இந்த சிஸ்டரோடு சேர்ந்து நீங்கள் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான மறுப்பு, அதாவது தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக போயிடலாம் பாதர் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒவ்வொரு ஆண்டும் உடன் போகிறார். சாரை பார்க்கும்போது பழப்பழம் போல இல்லையா, நம்ம அதோடு ஒப்பிட்டு சொல்லலாம். மேலே பார்க்கும்போது கரடு முரடா பழப்பழம் இருக்கும், முல்லை சுவையோ மிகவும் சுவையாக இருக்கும். அதனால் சாரை பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி மேன் மாதிரி, இடியமின் மாதிரி பார்க்கும்போது மிரட்டக்கூடிய ஒரு தோற்றம் கொண்டவராக இருந்தாலும் கூட பழகுவதற்கு இனிமையாக, அதிர்ந்து பேசாதவராக, கிளாஸில் சத்தமாக பேசுவாங்க, ஆனால் எப்பொழுதுமே அமைதியாக காணப்படக்கூடியவராக ஆசிரியர் இருந்திருக்கிறார். ஏன்னா இந்த நாளில் அவரை மகிழ்விக்கக்கூடிய இந்த நாளில் எல்லா ஆசிரியர்களுக்கும் கிஃப்ட் கொடுத்து மற்றவர்களை அவர் மகிழ்வித்திருக்கிறார். எனவே இந்த நாளில் உங்கள் அனைவர் சார்பாக ஆசிரியர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பணி நிறைவு, ஓய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அறிஞர் சொல்லுவார், ஓய்வு என்பது நாம் விரும்பியதை செய்வதற்கான அந்த வாய்ப்பு. அதாவது ஒரு பணியை செய்யும்போது இதைத்தான் அவர் செய்ய வேண்டும், 8ஆம் வகுப்புக்குள்ளே டீச் பண்ணணும்னா அதைத்தான் டீச் பண்ணோம். இல்லை நான் கல்லூரி சப்ஜெக்டை டீச் பண்ண போகிறேன்னு போக முடியாது. காலையில் இத்தனை மணிக்கு சாயந்தரம் இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் செய்தாக்க வேண்டும். இல்லை நான் இரவு மட்டும்தான் நான் டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நிறைவு அடைந்த பிறகு இல்லை, இன்னைக்கு நம்ம அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் விரும்பியதை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை தருவது தான் பணி ஓய்வு. இப்போ ஓய்வுங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, சும்மா படுத்துங்கிறது, அது சோம்பேறித்தனம். அப்போ ஓய்வு என்பது என்ன? நான் விரும்பியதை இனி நான் செய்வேன், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு ஆசிரியர் சொன்னாங்களே, ஆயிஷா ஆசிரியர் சொல்லும்போது அவங்களுக்கு பணி முடிவடைந்து விடவில்லை, தொடர்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதுவரை பணிக்கப்பட்ட பணியை செய்தவர்கள் இனி விரும்பி அவர்கள் செய்வதற்கான அந்த வாய்ப்பு இந்த பள்ளிக்கும் சரி பங்கிற்கும் சரி தொடர்ந்து அவர்களுடைய பணி அது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்புகிறேன். அதனால் இந்த நாளில் இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்கள் அனைவரோடும் சேர்ந்து அவருக்காகவும் நானும் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அவர் நல்ல உடல் உள்ள நலத்தோடு அவர் நீடொலி வாழ நான் உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துகிறேன். ஆசிரியர்களுக்கு இந்த 32 ஆண்டுகள் பணிபுரிந்த, குறிப்பாக ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த அவர்களுக்கு இதுவரை பணியாற்றிய அனைத்து தாளாளர் தந்தையர்கள் அனைவர் சார்பாகவும், அனைத்து தலைமை ஆசிரியர்கள் சார்பாக உங்கள் அனைவர் சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆசியுரைக்குரிய தந்தை அவர்களுக்கு நன்றி. பணி ஓய்வு என்பது பொருந்தா சொல்லே, ஆசானுக்கு என்றும் ஓய்வே இல்லை என்ற வார்த்தைகளுக்கு இலக்கமாக திகழும் எம் விழா நாயகரை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அதிகமாக பேசுகிற பழக்கம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும்
பேச வேண்டிய ஒரு சூழலில் இப்போ நான் இருக்கிறேன். யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் எனக்கு கிடைத்துள்ளது. அதுதான் இந்த ஆசிரியர் பணி. முதல் கண் என்னுடைய நன்றி இறைவனுக்கு. இரண்டாவதாக இந்த நேரத்தில் என்னுடைய பெற்றோர்களை நான் நினைவுபடுத்துகின்றேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஹெச்எம் சொன்ன மாதிரி அந்த சரியான நேரம் அப்படிங்கிற ஒரு இதை எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா எப்பயுமே எங்கேயாவது போகணும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் இருப்பார். அந்த பழக்கம் எங்கள் அப்பாட்ட இருந்து நான் படிச்சுக்கிட்டேன். அதுபோக எனக்கு முதல் வகுப்பிலிருந்து இன்று வரை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களையும் நான் நினைவுபடுத்துகின்றேன். என்னுடைய தாளாளர்கள் ஏறக்குறைய 7 பேர்கிட்ட தாளாளர் தந்தைகிட்ட பணி செய்திருக்கிறேன். தலைமை ஆசிரியர் மொத்தம் 8 பேர் நினைக்கிறேன். 8 பேர்கிட்ட பணி செய்திருக்கிறேன். என்னுடைய பணியை நான் சிறப்பாக செய்தேன் என்று நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை தான். நான் போன வாரம் தான் சொன்னேன். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புட்ட எந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு சொன்னேன். மறந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சொன்னா சொல்லியா? சொன்னேன். அதே மாதிரி ஆசிரியர்களும் தினமும் கற்றுக்கொண்டே இருங்கள். என்னுடைய பணி இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே பசங்க கேட்டாங்க, சார் நாளையிலேருந்து வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாளைக்கு வருவேன், கண்டிப்பாக வருவேன். 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்த மாணவிகளுக்கும், வில்லுப்பாட்டு மாதவிகளாக திகழ்ந்த நம் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். குறையாது வளரும் பிறையாக, குவியாத குமுத மலராக வாழ நடனமாடி வாழ்த்த வருகிறார்கள் நம் மாணவிகள்.
மறப்பது நன்றன்று என்பது ஆன்றோர் வாக்கு. அவ்வாக்கிற்கிணங்க இவ்விழா ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றி சொல்லும் விதமாக நன்றியுரையாற்றிட திரு செபஸ்தியான் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பல்வேறு பணி மத்தியிலே இந்த பணி நிறைவுக்கு வருகை தந்து உற்சாகப்படுத்திய அருமை தாளல தந்தை அவர்களுக்கும் பல்வேறு பணிகளை பாங்குடன் சிறப்பு மிக்க பணியாக மாற்றக்கூடிய நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முதற்கண் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்று அருமையாக கவிதை வாசித்து என்னையே தேர்ந்தெடுத்த இந்த தலைமகன் அவர் மறக்க முடியாது என்று கூறிய தாமஸ் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அமர்ந்த நாற்காலியும் நீங்கள் பயன்படுத்திய கரும்பலகையும் காத்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய கவிதையாலே அருமையாக மொழிந்த ராசாத்தி மிஸ் அவர்களுக்கு நன்றி. அத்தோடு கூட வரவேற்புடன் பல்வேறு நிலையிலே பூக்கள் பல்வேறு பொருள்களை வைத்து வரவேற்பு நடமாடிய மாணவிகளுக்கு நன்றி. நட்பு என்ற பாடலுக்கு 7ஆம் வகுப்பு மாணவிகள் அருமையாக நடனமாடினார்கள், அவர்களுக்கும் நன்றி. இத்தோடு கூட நாங்கள் எங்கிருந்தாலும் நான் பெற்ற முதல் அனுபவம் இந்த இடம் என்று நமது ஆர்சி மேல்நிலைப்பள்ளியின் ஆணி வேரை அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஆயிஷா ஆசிரியர் அவளுக்கு மிக சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வில்லிசை தமிழில் ஆரம்பித்து விஷ் யூ த ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டே அப்படின்னு ஒரு பயங்கரமான வில்லிசை முடித்த நமது ஆசிரியர்கள் மிக அருமையான பயங்கரமான ப்ரிப்பரேஷன். ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு சீக்கிரட்டான இடத்துல ரொம்ப அருமையாக இது பண்ணாங்க. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். பணி ஓய்வு என்பது விரும்பியதை தேர்ந்தெடுத்து செய்வது என்று அருமையாக ஒரு முத்துக்களை நம் மத்தியில் விதைத்த அருமை நமது தாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 100 ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்திய 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் இறுதியாக மறந்துட்டேன் தெரியாது என்று தன்னுடைய நிறை சொற்பொழிவை ஆழ்த்திய அருமை ஆசிரியர் ரமல்துறை ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக உங்களின் சார்பாக மாணவிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். நாட்டுப்பண். जय हे जय हे जय 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 हे